ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிவகார்த்தியின் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் பராசக்தி அப்படின்னு வந்திருக்கு. விஜய் அவர்கள் கையில சாட்டையில எம்ஜிஆருடைய நான் ஆணையிட்டால் அந்த பாடல் டோன்ல அப்படி அப்படி சாட்டையை சொல்லிக்கிட்டு அப்படி நிற்கிறார். அந்த படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது என்னடா அஜித்தோட ஜனா கமலஹாசனுடைய நாயகன் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டாங்களாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பராசக்தி அப்படிங்கிற பேர் இது சில பேர் இந்த படத்துக்கு இந்த பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த படத்தோட கதை என்னன்னு தெரில. சமூக கதையாக இருக்கலாம், அரசியல் படமாக இருக்கலாம், நகைச்சுவை படமாக இருக்கலாம், எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இதனால் அந்த பராசக்திங்கிற பேரை வைக்கணுமா அப்படிங்கிற சில தார்மீக கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சட்டப்படி இப்படி வைக்கணுமா வைக்க முடியாதான்னு யாரும் சொல்ல முடியாது. லீகலாக அந்த படத்தினுடைய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ, அந்த பட பேர் யார்கிட்ட இருக்கோ அவங்க மூலமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொதுவான ஒரு உரையாடல் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அந்த பராசக்திங்கிற திரைப்படம் சமூகத்தில் சினிமாவை தாண்டி ஒரு தாக்கத்தை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துச்சு. பல பத்திரிகைகள் அந்த படத்துடைய பேரையே ரொம்ப எதிர்மறையாக போட்டாங்க. தேட்டருக்குள்ள கலவரம்னு பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஜீவா சினிமாலையும் சரி, ஜீவா டுடேல காந்தராஜ் பேட்டி இருக்குது. பராசக்தின்னு போட்டு தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம ஜீவா சினிமாவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் காந்தராஜ் பேட்டின்னு கேட்போம்னா அந்த பராசக்தி படம் ஏற்படுத்திய அதிர்வுகள் குறித்து அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்வை இந்த கனமுறை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பராசக்தி. அது பராசக்தினாலே நடிகர் சிவாஜி கணேசன் அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி, படத்தினுடைய ஆழமான அரசியல் சமூக கருத்துக்களை பேசுகிற நுட்பமான கலைஞருடைய வசனம், இதுதான் பராசக்தி திரைப்படத்தினுடைய அடையாளம். இதை நீங்கள் எத்தனை நூற்றாண்டு கழித்து பார்த்தாலும் அது மாறாது. ஆனால் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு பராசக்தின்னு எஸ்கே நடிச்சிட்டார்னா, பராசக்தின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா இப்போயே பராசக்தி சிவகார்த்தியன் தான் முன்னாடி வந்து நிற்கிது. அது கூகுளுக்கு ஒன்றும் தெரியாது, கம்ப்யூட்டர். அது செயற்கையாக டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்துடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம், அந்த சமூக உணர்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இந்த மாதிரியான தலைப்புகளை திருப்பி விற்கக்கூடாது. அல்லது ஒருவேளை விட்டுருந்தாலும் அவர்கள் எடுத்திருந்தாலும் ஒரு சின்ன அழுத்தத்தையாவது கொடுக்கணும். வேற ஏதாவது நல்ல பேர் வைங்க. படத்துக்கு பேர் நீங்கள் எப்படினாலும் வைக்க போறீங்க. வேற இப்போ பராசக்திங்கிற பேரே தான் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன் இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம். இது மாதிரி ஒரு 3 படம் எடு ராமச்சந்திரா, திராவிட நாட்டையே பெற்று விடலாம்னு அறிஞர் அண்ணா எம்ஜிஆரை பார்த்து சொன்னார். அந்த படத்தினுடைய பேரில் சரத்குமார் ஒரு படம் நடிச்சார், நாடோடி மன்னன். படம் ஒரு 2 நாள் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ரொம்ப சுமாரான படம். ஆனால் நாடோடி மன்னன்கிற ஒரு டைட்டில சரத்குமார்னு மீனாவும் நடித்து போஸ்டரில் பார்க்கும்போதே அந்த படத்தினால் உந்தப்பட்டு தாக்கம் பெற்றவர்களால் எப்படி நாடோடி மன்னனை எம்ஜிஆர் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியும் இன்னொருத்தரை? அதே மாதிரி தான் பராசக்தியை சிவாஜி இல்லாமல் எப்படி நினச்சி பார்க்க முடியும்? ஆனால் அந்த அடையாளங்களை பின்னுக்கு தள்ளுகின்ற முயற்சி மாதிரி இது நடைபெறுது. திட்டமிட்டு அவங்க செஞ்சாங்கன்னு நான் குற்றம் சாட்டல. வேற ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறேன். ஏன்னா சில சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வரலாற்றை அப்படியே அடுத்த காலத்துக்கு கடத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த விதத்தில் பராசக்திங்கிறது வெறும் சினிமா மட்டும் இல்லை, அதில் ஒரு அரசியல் குறியீடு இருக்குது. அதை அப்படியே கடத்துவதில், அதை அப்படியே பேர் மாற்றுவதிலோ, சிவாஜிங்கிற இடத்துல சிவகார்த்தியனையோ என்னால் வச்சு பார்க்க முடியல. அதை வச்சு பார்க்க சிவகார்த்தியனே அதை ஒத்துக்குவார். அதனால் கலைஞர் சிவாஜி இடத்த சிவகார்த்தியனோ அந்த படத்தினுடைய இயக்குனரோ கண்டிப்பாக நிரப்ப முடியாது. அதனால் இந்த பேரை நீங்கள் மாற்றுவது அப்படிங்கிறது, அதுக்காக எழுப்பப்படுகிற கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வம்பாவும் சண்டையாகவும் நினைத்துக்கொள்ள வேணாம். அந்த நியாயத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுடைய மாவீரன் படத்தை சிவகார்த்தியன் நடித்தார். நான் அப்பயே சொன்னேன், ரஜினி படத்தை எதுக்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மாவீரன் திரைப்படம் பெரிய வெற்றி பெற்ற படம் இல்லை. இவர் திருப்பி அந்த படத்தை எடுத்தார். அந்த படமும் ஓடிச்சான்னு தெரியல. அப்புறம் ரஜினிகாந்துடைய வேலைக்காரன் படத்தை அப்படியே வச்சார். வேலைக்காரன், ரஜினி, அமலா அந்த காம்பினேஷன், சரத்பாபு ஜோடிங்கிறது அந்த 80களில் 10 பருவத்தில் இருந்தவங்க, கல்லூரி காலத்தில் படித்தவங்க ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு விஷயம் வேலைக்காரன் திரைப்படம் அப்படிங்கிறது. அந்த பெத்து எடுத்தவ தான் என்னை தத்து கொடுத்து புட்டா அப்படின்ற பாட்டாக இருக்கட்டும், வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா அந்த வேலைக்காரன் அப்படின்னு அவர் ரஜினியோட ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், அது அந்த காலத்தில் அந்த ரஜினி ரசிகர்கள் ரசிச்சிருக்கலாம். நமக்கு அப்போ குழந்தையா இருந்திருப்போம், பிறந்திருக்க மாட்டோங்கிறது வேற விஷயம். அந்த அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் உணர்வை இன்னைக்கு 45 வயது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு 50 வயது நெருங்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கும். அதை போய் வேலைக்காரன்னு சிவகார்த்தியை வச்சு ஒரு படத்தை எடுத்து அந்த பிம்பத்தையும் உடச்சி விட்டீங்க. பராசக்தி ஒரு சமூக அரசியல் பிம்பம். வேலைக்காரன் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். படிக்காதவன் அந்த படத்தை போய் தனுஷை வச்சு திருப்பி எடுத்திருக்கீங்க. அது ஒரு விளங்காத படம். ரஜினிகாந்தனுடைய படிக்காதவன், சிவாஜி ரஜினியினுடைய இன்டர்வல் சீன், அண்ணன் தெரிஞ்சு சொல்ல முடியாத அந்த விஷயம், மலேசியா வாசுதேவன் குரல்னு படிக்காத படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்.
இன்னைக்கும் ஒரு அண்ணன் தம்பி பாசம், ரஜினியோட நடிப்பு, கமர்ஷியல் எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான கலவை படிக்காதவன். அந்த படத்தின் பேர்ல தனுஷ வச்சு ஒரு குப்பை படத்த எடுத்துட்டீங்க. ஸோ இதுவும் தேவையில்லாம ரஜினியோட இமேஜ் மருமகனுக்காண்டி விட்டு குடுத்தாரா என்னன்னு தெரியல. இந்த மாரி பழைய படங்களோட பேர திருப்பி திருப்பி வைப்பது மூலமாக உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா இல்லையா? அப்படிங்கிற மாரி கேள்விய கேட்க வேண்டியது. திருப்பி சொல்றேன், சட்ட ரீதியா நான் ஒண்ணும் கேஸ் போட முடியாது. வழக்கெல்லாம் போட முடியாது. ஆனால் உங்களுக்கே ஒரு தார்மீகம் வேணாமா? அந்த படத்தினுடைய பேரில் சில அடையாளங்கள் இருக்கு, சில தாக்கங்கள் இருக்கு. அதை ஏன் திருப்பி திருப்பி நீங்க அந்த படத்தோட பேரெல்லாம் வச்சுக்கிறீங்க? இந்த மாரி நெறைய படங்கள் வந்திருக்கு. நான் நெறைய படங்கள் விட்டுருக்கலாம் கீழ. நீ என்ன இந்த படத்த சிவகார்த்திகேயன மட்டும் சொல்ற, தனுஷ மட்டும் சொல்ற, அவர் நடிக்கலையா, இவர் நடிக்கலையான்னு கேட்கலாம். யாராக இருந்தாலும் சொல்றேன். அவங்கவங்களுக்குன்னு சில அடையாளங்களோடு சில திரைப்படங்கள் வந்தா அத விட்டுருங்க. அதே பேர்ல புது நடிகர்களை வைத்து எடுப்பதுங்கிறது அது எடுபடாது. அது தேவையும் இல்லை அப்படிங்கிறது கருத்து. அதனால எஸ்கே அந்த பராசக்தி டீமுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய படம் நல்ல படமா இருந்து அது வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மற்றபடி என்னுடைய பார்வைங்கிறது இதுதான். சரி, அடுத்தது சாட்டையோட விஜய் நிற்கிறார்ல, அந்த மேட்டருக்கு வருவோம். ஜனநாயகன் அப்படின்னு வச்சிருக்காரு. அதாவது இவர் ஜனங்களின் நாயகன் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல சொல்றாரு. அப்படி நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆருடைய டோன்ல அவர் எடுத்திருக்கிறாரு. இவருக்கு இந்த எம்ஜிஆர் டோன்ல எம்ஜிஆரின் இடத்தில் நான் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியா பதிவு செய்கிறாரு. நான் பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன். எம்ஜிஆருடைய காலகட்டமும் இவருடைய காலகட்டமும் ஒன்றல்ல. எம்ஜிஆர் அரசியலில் இருந்து அதிமுகங்கிற கட்சியை தொடங்கினார். அதிமுக தொடங்குறதுக்கு முன்னாடியே 20 ஆண்டு காலமாக திமுகவில் பயணித்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். தனது திரைப்படங்களில் அரசியல் பேசியவர். தனது திரைப்படங்களில் உதயசூரியனை காண்பித்தவர். திரைப்படங்களில் திமுக கொடியை காண்பித்தவர். திரைப்படங்களில் அண்ணாவை காண்பித்தவர். திரைப்படங்களில் திமுகவை காண்பித்ததன் மூலமாக காமராஜரின் கோபத்துக்கு உள்ளானவர். சென்சாரில் நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. இதையெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர் திமுக படங்களில் நடித்து அந்த செல்வாக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்து கலைஞரோட ஏற்பட்ட பிரச்சனைனா அதிமுக உருவாச்சு. விஜய் ரசிகர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். விஜய் வந்து நேற்று வரை கோட் படத்தில் இருந்துட்டு நயன்தாராவோட டூயட் பாட்டு, த்ரிஷாவோட டூயட் பாடிட்டு அப்படியே அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆர் அரசியலில் இருந்தவர், அரசியலில் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பித்து வெற்றி பெற்றவர். ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் ஒரே காலகட்டமும் கிடையாது. விஜய் எம்ஜிஆர் பேட்டர்னும் கிடையாது, எம்ஜிஆர் காலகட்டமும் கிடையாது. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த லீகல் அந்த அனுபவம், அரசியல் அனுபவம், இது மூணுமே இல்லை. இந்த 3 காரணிகள் தான் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சுச்சு. அந்த 3 காரணிகளும் விஜய்கிட்ட இல்லை. இருந்தாலும் தனக்கு ஒரு ஆசையில் அப்படி நானும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் தாங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி நிற்கிற மாதிரி அவர் நிற்கிறார். எம்ஜிஆர் மாதிரியாக வேஷம் போட்டவர்கள் பலர் வந்து ஜோக்கராக தான் போயிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் மாதிரி பலர் வந்து செஞ்சு காமிப்பாங்க. எம்ஜிஆர் அப்படியே ஃபாலோ பண்ண நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. ராமராஜன் தான் டிட்டோ அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுவாப்புல. எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாட்டையை மாதிரி வச்சுக்கிட்டு காமெடிலாம் பண்ணுவாப்புல. அதாவது இப்படி நிற்பாப்புல, எம்ஜிஆர் இப்படி நிற்பாப்புல. இப்போ பூவிழி பூத்தது அப்படின்னு சரோஜா தேவிக்கு பாட்டினார்னா எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி ஆட விட்டு அப்படி வேடிக்கை பார்ப்பாப்புல. ராமராஜனும் அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நின்று பார்ப்பாப்புல. நீ நிறைய பாடல்கள் பார்க்கலாம். எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார் ராமராஜன். நேத்து ஒருத்தரை பார்த்தோம் அந்த பாட்டில் பாருங்க. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஜிகு ஜிகு ட்ரெஸ் போட்டு இப்படி நிற்பாப்புல. அப்படியே கிராஃபிக்ஸ் டிங் டிங் டிங்னு அவர் அப்படி நிற்கிற இடம்லாம் மாறி வரும். அதனால எம்ஜிஆர் பாணியை அப்படியே பின்பற்றிய ஒரு நடிகர் ராமராஜன் தான். கதை அம்சத்துலேருந்து எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி, வாத்தியார் மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் நான் எம்ஜிஆருடைய ரசிகன் அப்படிங்கிறது தான் அவருடைய படத்துக்கான அடிப்படை மூலதனமாகவே இருந்தது ரசிகர்களை இருக்க. ஏன்னா அந்த ரசிகர்கள் அவருக்கு போதுமானதாக இருந்தது. இதுதான் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமராஜன் தான் முழுசாக ஃபாலோ பண்ணார். சத்யராஜ் வாத்தியார் ரசிகர்னு சொல்லுவாரே ஒழிய எம்ஜிஆர் பேட்டர்ன் கிடையாது. அவர் வில்லனாக இருந்து ஹீரோவாகி வேறு வேறு கான்செப்டில் பண்ணுவார். அப்பப்போ எம்ஜிஆர் மாதிரி பேசி காமிப்பார். அந்த மாதிரி தான் பண்ணுவார் ஒழிய அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பண்ணது ராமராஜன் தான். ஆனால் அவர் எம்ஜிஆருடைய இடத்துல பாதி கூட அவரால் வர முடியல. இப்போ எம்ஜிஆர் மாதிரியே இவர் சாட்டையை வச்சுக்கிட்டு நான் ஆணையிட்டால் எங்கே விட்டு பிள்ளைனோட அதே பேட்டர்னுக்கு வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இதுக்கு முன்பு வரை என்ன அரசியல் படம் பண்ணியிருக்காரு? விஷ்ணு, தேவா, அரசியல் உணர்வு கொண்ட படங்களில் அவர் நடிக்கலை. தமிழ்னு ஒரு படம் சட்ட உணர்வுக்கு ஏற்படுத்துகிற படம், சட்ட அறிவை ஏற்படுத்துகிற படம்னு சொன்னால் கூட அதில் கூட சிகரெட்டை வாயில் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சீன், இவரே சட்டத்தை கேலி பண்ணுற மாதிரி, சட்ட விதிகளை கேவலப்படுத்துகிற மாதிரி இவரே நடிப்பார். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சட்ட விதிகளை சொல்லித்தர மாதிரி பண்ணுவாங்க. ஒரு முழுமையாக எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கான அரசியல், ஏழைகளுக்காக நான் இருக்கிறேன், நான் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன், இல்லாதவங்களுக்கு குரல் கொடுப்பேன், மூடநம்பிக்கை எதிர்த்து சந்திரோதயம் படத்தில் ஒரு எங்கள் தங்க படத்தில் ஒரு பாட்டு, இந்த மாதிரியான கூறுகளுடன் விஜய் வந்தவர் கிடையாது. டூயட்டு, பாட்டு, எனக்கு நல்லா டான்ஸ் வர மாதிரி பாட்டு, ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கணும், ஓப்பனிங் ஃபைட் வைக்கணும், இந்த இடத்துல இப்படி டைட்டில் போடணும், இந்த கணக்குகளோட வந்தவர் தான் விஜய். இந்த மாதிரி அரசியல் உணர்வுங்கிறது கில்லி படத்தை சொல்லுவீங்களா? கடைசியாக வந்து கோட் படம், எதுலேயுமே பொலிட்டிக்கல் சென்ஸ், பொலிட்டிக்கல் கான்சியஸோட அவருடைய திரைப்படங்கள் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் வந்து கஞ்சா, போதை,
மாவு இந்த மாதிரியான கதைகளை வைத்து ஒரு இல்லூஷனான வேர்ல்டுக்கு போய் எப்போ பார்த்தாலும் இந்த ஊரே கஞ்சால இருக்கிற மாதிரி அதை காப்பாற்றுற மாதிரி, அதில் உண்மையிலே கஞ்சாக்கு எதிரான பிரச்சாரம் இருக்குமான்னு பார்த்தா ஹீரோவே கஞ்சா இழுத்துட்டு தான் இருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரியான கதைகளை எடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபெமிலியர் ஆனவர், கேட்டால் இதுதான் ட்ரெண்டுன்னு உருவாக்குனவர். ஸோ இந்த லோகேஷ் கனகராஜ் விஜய் ட்ரெண்ட் வந்து எம்ஜிஆர் பாணியை உருவாக்குமானா கண்டிப்பாக கிடையாது. எம்ஜிஆர் பாணிங்கிறது வேற. ஒருவேளை ஜனநாயகன் படத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு விஜய் தன்னுடைய கேரக்டரை மாற்றிருக்கலாம். எம்ஜிஆர் மாதிரியே நல்லது செய்கிற மாதிரி, பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி, இதுவரை இல்லாத மாதிரி அப்படி ஒரு கேரக்டரை விஜய் உருவாக்குனா, விஜயோட இதுவரையுமான ஸ்டைல் பாணிலேருந்து விலகி ஒரு செயற்கையான ஒரு கதாபாத்திரம் தருமா தெரியல. என்ன மாதிரி வடிவமைக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணுறாரு நானும் எம்ஜிஆர்னு. ஆனால் அரசியலில் எம்ஜிஆர் யார் என்பதை நான் சொல்லிட்டேன். சினிமாவில் விஜய் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் எந்த மாதிரி வடிவமைக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு, குறிப்பாக 2K கிட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரியான டைட்டில் இவ்வளவு கெத்தா இதுக்கு முன்னாடி விஜய் வச்சிருக்காரான்னா, வசீகரான்னு வச்சிருப்பாரு, கில்லின்னு வச்சிருப்பாரு, கத்தி, துப்பாக்கி இப்படிலாம் வச்சிருக்காரு. இப்படி ஜனநாயகன் இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸோட பேருனா இப்போ அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால வச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆருடைய படங்கள் எப்போவுமே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸோட தான் பேர் இருக்கும். ஊருக்கு உழைப்பவன், பல்லாண்டு வாழ்க, இதயக்கனி, நீதிக்கு தலைவணங்கு, அவருடைய எல்லா படமே பாருங்களேன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டோனோட தான் இருக்கும். நல்லவன் வாழ்வான், எங்கள் தங்கம், அது மாதிரி அவருடைய கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி கில்லி கில்லிலாம் அவர் அந்த மாதிரி ஸ்டைல்லாம் அவர் பேர் வச்சிருக்க மாட்டார். இந்த படத்தில் இப்படி ஒரு பேர் வச்சது மூலமாக தன்னுடைய பொலிட்டிக்கல் நாயா யார் அப்படிங்கிறத அவர் காண்பிக்க விரும்புகிறார் விஜய். ஆனால் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி தான். கையில் சாட்டையை விஜய் வைத்திருக்கிறார் இல்லையா, அது கெத்தா ஜனநாயகன் ஸ்டில் போடுறாரு இல்லையா. இதே மாதிரி ஒரு தலைப்பு தலைவா அப்படின்னு வச்சாரு. படம் படு ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த படத்துக்கு அன்றைய அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனை பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப இப்படி சாட்டையை சொல்லிட்டுக்கிட்டு அப்படி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக விஜய் நின்னாரா, இல்லை கொடநாடு பங்களாவில் போய் கையை கட்டிட்டு பம்மி நின்னாரா அப்படிங்கிற வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படத்தில் வசனம் பேசுகிற அவர்கள் யதார்த்தத்தில் அதிகார வர்க்க அரசு வர்க்கத்திலும் இப்படி இருந்தார்கள் என்றால், கலைஞரிடமும் பம்மிக்கிட்டு தான் விஜய் இருந்தார், ஜெயலலிதா கிட்டையும் பம்மிக்கிட்டு தான் இருந்தார், மோடி கிட்டையும் பம்மிக்கிட்டு தான் இருந்தார், எடப்பாடிகிட்ட கூட அந்த மெர்சல் படத்தில் அந்த புறாவெல்லாம் பயன்படுத்துறதுக்கான இதில் ரொம்ப பேச்சுவார்த்தைலாம் நடத்தும்போது ரொம்ப பம்மிக்கிட்டு தான் இருந்தார். இதுவரை எந்த அரசியல் தலைவரையும் எதிர்த்து அவர் பேசினவர் கிடையாது. கலைஞர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடம் பம்மக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட பணிந்து போகக்கூடியவர்கள். அண்ணா பார்த்து செஞ்சுக்கலாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான டைப்பில் தான் விஜய் இருந்திருக்கிறாரு. இந்த விஜய் தான் திடீர்னு இந்த படத்தில் ஜனநாயகன் இது நாள் வரை அரசியல்வாதிகளிடம் ரொம்ப நெருக்கமாக, அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ, மோடியோ கலைஞரோ ஜெயலலிதாவோ அல்லது இந்த ஒரு வயசானவர் வந்தார் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு அண்ணா அசார், எல்லாருக்கிட்டையும் இவங்க இதாக இருப்பாங்க. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு மோடி கொண்டு வந்த போது ஒரு என்ன அறிக்கை விட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு இப்படி பேசுகிறவங்க அன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட அப்படி பேசுறவங்க கிடையாது. தலைவாங்கிற பேர் வச்சுட்டு டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு பதறிட்டு நான் அப்படி இல்லை, நீங்கள் தான் உண்மையான தலைவி, புரட்சி தலைவின்னு அவர் ஜெயலலிதா அம்மையாரோட பேசியவர் இன்று துணிச்சலாக வாட்டையை அப்படி சாட்டை அப்படி சொல்லட்டிக்கிட்டு நான் எம்ஜிஆர் ஆகும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். படம் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். நமக்கு வரலாறை சொல்ல வேண்டியது மக்கள், நம்ம கடமை இல்லையா மக்கள்கிட்ட. இன்னைக்கு சாட்டையை வச்சிருக்கிறவர் தலைவா படம் வந்தப்போ ஜெயலலிதா கிட்ட எப்படி நின்றார் அப்படிங்கிற வரலாறை சொல்ல போகிறோம். இந்த மாதிரி சாட்டையை சொல்லிட்டிய எம்ஜிஆரும் இவரும் ஒன்றா, அவர் சினிமாவும் இவர் சினிமாவும் ஒன்றா, அவருடைய அரசியல் பயணமும் இவருடைய அரசியல் தொடக்கமும் ஒன்றா அப்படிங்கிறத வரலாற்றின் உள்ளது உள்ளபடியே சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்த செய்திகளெல்லாம் நான் அசை போட்டு அந்த நினைவுகளை உங்களுக்கு நான் எடுத்து வச்சேன். இது போன்ற அரசியல், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சமூகத்தில் இது ஏற்படுத்திய தாக்கங்கள்னு பல்வேறு செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.